ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் என்ன வைக்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி தான். உப்பு என்பது மகாலட்சுமியின் ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறது. அதனால்தான் உப்புக்கு நாம் கொடுக்கும் மரியாதை மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய மரியாதையுடன் சமமானது. இந்த உப்பு ஜாடியை வீட்டு சமையல் அறையில் எப்படி வைக்க வேண்டும், பக்கத்தில் என்ன வைக்கலான்னு நம்ம பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போது அதைத்தான் தெளிவாக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்கும், இந்த உப்பு ஜாடிக்கு என்ன சக்தி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் என்ன வைக்கலாமா, உப்பு ஜாடியை எப்படி வைக்கணும், செல்வம் பெருக என்ன செய்யணும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி நாம் தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முக்கியமாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உப்பு மகாலட்சுமி வாசம் செய்கின்ற தாய் வீட்டு சீதன மாதிரி தான். அதனால தான் இந்த உப்புக்கு நம்ம கொடுக்கின்ற மரியாதையில் தான் நம்ம வீட்டு சுபிக்ஷம், செல்வம், சமாதானம் ஒட்டி இருக்கின்றது. குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவணுமா, அப்போ வீட்டில் கல்லுப்பு குறையாமல் இருக்கணும். இது சும்மா ஒரு நம்பிக்கை இல்லை, அறிவியலும் கூட சொல்லுது. நம்ம தினமும் சமையலுக்கு கல்லுப்பை பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியம் சிறக்கும். நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு விஞ்ஞானமும் ஒரு ஆன்மீக பொருளும் இருக்கு. தாய்மார்கள், பாட்டிமார்கள் எல்லாமே உப்பை எப்பவுமே அடுப்புக்கு பக்கத்திலேயே தான் வச்சிருப்பாங்க. இது ஏன் தெரியுமா? அடுப்பு எப்பவுமே கிழக்கு திசையை பார்த்து தான் இருக்கணும். அதாவது நாம் சமைக்கின்ற பொழுது கிழக்கு நோக்கி இருந்தால் தான் நல்லது. காலையில் எழுந்த உடனே சூரிய ஒளிக்கதிர்கள் நம்ம அடுப்பின் மீது விழணும். இதுதான் ஒரு வீட்டுக்குள்ள செல்வம் பெருகுவதற்கான சிறந்த அமைப்பு. அந்த அடுப்பின் வலப்பக்கம் மூலையில் வைக்கும் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது. அதனால்தான் அந்த ஜாடியை எப்பவுமே மரியாதையோடு வைக்கணும். தரையில் நேராக வைக்கக்கூடாது. அதுக்கு கீழே ஒரு தட்டு அல்லது மரப்பலகை வைத்து அதன் மேலே தான் வைக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லுப்பை எந்த டப்பாவில் வைக்கணுங்கிறது தான். பிளாஸ்டிக் டப்பா வைக்கக்கூடாது. எவர் சில்வர் மாதிரியான டப்பாவையும் தவிர்க்க வேண்டும். பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் மட்டும்தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் சக்தி நிலைக்கும். அதனால்தான் அது ஒரு ஆன்மீக பரிகாரம் மாதிரியே வேலை செய்கின்றது. இந்த விஷயங்களை எல்லாம் மறக்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தீர்கள் என்றால் செல்வமும் சுபிக்ஷமும் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். ஜாடி வைப்பதற்கு முன் ஒரு சிறிய பரிகாரம் இருக்கிறது. ஜாடிக்கு கீழே ₹1 நாணயம் வைத்து அதன் பிறகு ஜாடியை வைக்க வேண்டும். ஏன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நாணயத்தின் மூலம் அந்த இடத்தில் ஆதார சக்தி நிலை பெற்றுவிடும். அதிலே செல்வ சக்தி கூட இருக்கும். உப்பு எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் வாங்கி வந்தால் மிகவும் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் உப்பு குறையக்கூடாது. உப்பு குறைவதற்குள் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். உப்பு ஜாடியை சுத்தம் செய்ய வேண்டிய நாட்கள் வியாழன், புதன் மற்றும் ஞாயிறு. இந்த நாட்களில் ஜாடியை கழுவி சுத்தம் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் மட்டும் கழுவக்கூடாது. அந்த நாளில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதால் தான் ஜாடியை கழுவிய பிறகு அதை நன்கு வெயிலில் காய வைக்க வேண்டும். பிறகு உப்பை நிரப்பும் போது அதில் ₹1 நாணயத்தையும் ஒன்றையும் சேர்த்து வைத்தால் நல்லது. இப்போ முக்கியமான விஷயம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெயையும் பயன்படுத்தலாம். நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, கடலெண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெயாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதனை உப்பு ஜாடிக்கு பக்கத்திலேயே வைக்க வேண்டும். உப்பு ஜாடி ஒரு பக்கமாகவும் எண்ணெய் இன்னொரு பக்கமாகவும் பிரித்து வைத்தால் வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். இரண்டையும் ஒன்றாக பக்கத்தில் வைத்து பராமரித்தீர்கள் என்றால் அந்த சமையல் அறையில் வாசம் செய்யும் சக்தியானது நிலை பெற்றுவிடும். செல்வம் மட்டுமல்ல, அமைதியும் நிரம்பி வழியும். குடும்பத்திற்குள் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையானது முன்னேறும். அடுத்ததாக கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கும் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இதே கல்லுப்பை வைத்து மிக எளிமையாக உங்களுடைய வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்றை இப்போது பார்க்கலாம். இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம்? வீட்டில் இருக்கிறவங்க எதுவுமே சரியா இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம். அதே மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தொழிலில் இன்னும் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டா அவர்களும் இதை செய்யலாம். 2 பேருக்கும் இது மிகவும் பயனுள்ள ஒரு பரிகாரமாக இருக்கும். கல்லுப்புனா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான். அதில் இருக்கிற சக்தியை பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கு. இந்த கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமான ஒன்று. அதனால
அதனால்தான் பெரியவர்கள் வீடு சுத்தம் செய்யும் போது முதலில் கல்லுப்பை எடுத்து செய்கிறார்கள். மேலும் சில தாய்மார்கள் சொல்லுவார்கள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 18 பொருட்களில் முக்கியமானது கல்லுப்பு என்றுதான். நீங்கள் கல்லுப்பு வைத்து என்ன பரிகாரம் செய்தாலும் அதுக்கான பதில் சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்போ நீங்கள் சால்ட்டை எடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்க வேண்டாம். அதில் நிறைய பேர் தவறு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பரிகாரத்துக்கு கல் உப்பு தான் மட்டும்தான் சிறந்தது. அதுதான் பாரம்பரியமானது கூட. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதும் கல்லுப்பில் தான். தூளுப்பை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு கடன் நிறைய இருக்கு, அந்த கடனை இன்னைக்கு அடைச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கடன் குறையிறதுக்கு நிதானமான புதுசான ஒரு வழிகள் எல்லாம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். இது ஒரு மாயம் இல்லை, ஆன்மீக ரீதியில் நடக்கக்கூடியதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இயற்கையாக கிடைக்கக்கூடிய சாதாரண கல்லுப்பை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில்வர், ஸ்டீல் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு கண்ணாடி பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணாடிக்கு என்று மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. வீட்டிற்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் சக்திகளை எல்லாம் வெளியே அனுப்பி வைத்துவிட்டு பாசிட்டிவான எண்ணங்களை வீட்டிற்குள் அனுமதிக்கும். இது விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஆன்மீக சக்தியோடு கலந்த ஒரு இயற்கையான பரிகாரம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கண்ணாடி பவுலை எடுத்துக்கிட்டு அதில் கல்லுப்பை முழுமையாக நிரப்பி நல்லா அதை செட் பண்ணி வச்சிருங்க. அடுத்து நமக்கு தேவை ரொம்பவே மிகவும் முக்கியமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள், கிராம்பு. அந்த கிராம்பை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வாசனை பொருள். கிராம்பை வச்சு இந்த இடத்துல நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாகவே அதற்கான பலன்கள் கிடைக்கும். ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அது இல்லைன்னா 5 கூட எடுத்துக்கலாம். எப்போதுமே ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பணம் தேவைப்படும், புகழ் தேவைப்படுகின்ற எல்லா இடத்திலும் மன நிம்மதியும் தேவைப்படும். அந்த பணம், புகழ், மன நிம்மதி போன்ற அனைத்தையும் வசியம் செய்து தரக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்கின்றது. இப்போது கண்ணாடி பவுலில் வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பின் மீது இந்த கிராம்புகளை போட்டு வையுங்கள். ஒரு வட்ட வடிவத்தில் அந்த கிராம்பை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்க. கல்லுப்பும் கிராம்பும் ரெண்டுமே சேரும்போது ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தியானது கிடைக்கும். இந்த கல்லுப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுக்கும் தன்மை இருக்கிறது. கிராம்பு அதனோட வாசனையால் பாசிட்டிவ் எனர்ஜி உறிஞ்சும் சக்தி உடையது. இதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் வெளியே சென்று விட்டு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விடும். இந்த பொருளை உங்கள் வீட்டினுடைய ஏதாவது மூலைகளில் வைத்து விடலாம். ஒவ்வொரு மூலையிலும் உள்ள இடங்களில் இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவான விஷயங்களும் வெளியே சென்றுவிடும். இந்த பரிகாரம் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். மன அமைதி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய சிறப்பான நாள். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச நாள். நீங்கள் இது மாதிரி ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் தொடங்க விரும்புனீங்கன்னா அது மிகச் சரியாக அமையும். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இந்த பரிகாரம் மாற்றணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான கேள்வி. 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யணும். கல்லுப்பையும் மாற்றி வைக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு 2 முறை என்று இதை நீங்கள் செய்து வரலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் செய்து வந்தால் 3 மாதத்திற்குள்ளாகவே உங்கள் கடனை நீங்கள் முழுமையாக அடைப்பதற்கான பண வருவை அதிகப்படுத்தும். நம்பிக்கையோடு நிதானமாக மன அமைதியோடு செஞ்சு பாருங்க. நிச்சயமாக அதிசயம் நடக்கும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில் கூட இதை கட்டாயமாக செய்து பார்க்கலாம். உங்களுடைய அலுவலகம், கடை போன்ற இடங்களிலும் இதை நீங்கள் வைத்து பார்க்கலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முதலில் இந்த விஷயத்தை நீங்கள் நம்ப மறுத்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு இதை முழுமையாக நம்புவீர்கள். 3 மாதம் கழித்து நீங்களே இதை உணர்ந்து கண்கூடாக உங்கள் தொழில் வளர்ச்சியை கண்டு ஆனந்தப்பட போகிறீர்கள். அதிகமான வருமானம் சேரும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் கண்ணாடி பவுலில் இருந்து எடுக்கக்கூடிய உப்பை தண்ணீரில் கரைத்து ஊற்றிவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றிலேயோ, கிணத்திலேயோ, குளத்திலேயோ போட்டுவிட வேண்டும். சுத்தமான மனதோடு இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தரும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெற்றி மேல் வெற்றி வரும்.